Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அம்மா 21ஆம் நூற்றாண்டின் அதிசயம். அம்மா என்றால் ஆளுமை, அம்மா என்றால் அன்பு, அம்மா என்றால் கருணை. 18ஆம் நூற்றாண்டின் வேலு நாச்சியார் என்றால் 21ஆம் நூற்றாண்டின் அதிசயம் என்றால் அம்மா. சமூக நீதி காத்த வீராங்கனை. புரட்சித் தலைவர் 50%, அம்மா 69%, இங்கே எடப்பாடியார் 7.5% வரைக்கும் சமூக நீதிக்காக போராடிய ஒப்பற்ற தலைவி. அம்மா 69% கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, மாநில உரிமையா, மொழி உரிமையா, சமூக நீதியா, ஏற்றத்தாழ்வட்ட சமுதாயமா, இப்படி எதை எடுத்தாலும் அம்மா என்ன ஆளுமையாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பிடிச்ச குணம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு குணம் பிடிக்கும். ஆனால் எனக்கு பிடிவாத குணம் பிடிக்கும். காவேரி பிரச்சனையா, முல்லை பெரியாறு பிரச்சனையா, இப்படி மாநில உரிமைக்காக சதா போராடக்கூடிய ஒரு போராளினா அம்மா. அதே சமயத்தில் இன்னொரு குழந்தைத்தனம், ஒரு குழந்தையா அவங்கள பார்க்கலாம். இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை, அந்த எக்ஸ்ட்ரீம். ஒரு கோபம், ஒரு சிங்கத்தின் கோபம்னா இந்த பக்கம் ஒரு தாயுடைய கருணை, ஒரு குழந்தை போன்ற ஒரு மனசு கொண்டவங்க தான் அம்மா. எந்த தரப்புமே இந்த தரப்புக்கு செய்யணும், அந்த தரப்புக்கு செய்யக்கூடாதுன்றது கிடையாது. அண்ணா தொழிற்சங்கமாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள்களாக இருக்கட்டும், விவசாய பெருங்குடிகளாகட்டும், இப்படி எல்லா விஷயங்களும் அம்மா பார்த்து பார்த்து செஞ்சதுனால தான் அவங்க மாபெரும் தலைவர் அண்ட் லேடின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். முக்கியமாக கல்வியினுடைய தரத்தை உயர்த்தினாங்க. அதுக்காக நம்ம மடிக்கணினி கொடுத்தாங்க, காலணி கொடுத்தாங்க, நோட்டு புத்தகங்கள் கொடுத்தாங்க. எந்த குறையும் இல்லாத அளவுக்கு ஒவ்வொன்றையும் நமக்கு பார்த்து பார்த்து செஞ்சாங்க. அப்படிப்பட்ட அம்மாவை நினைவு கூறுறதும் அவர்கள் நினைவுகளை உங்களோட பகிர்ந்து கொள்றதும், அதாவது ஒரு புண்பட்ட மனதுக்கு ஒரு ஆறுதலாக தான் நினைக்கிறேன். 8ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி. இன்றும் சொல்கிறேன், அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க மனிதர் அல்ல, புனிதர். ஸோ அம்மாவுடைய தாரக மந்திரம் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரம் இன்றைக்கும் ஒழிச்சிட்ருக்கு. அது தமிழ்நாடு முழுக்க எதிரொலிச்சிட்ருக்கு. வருங்காலத்தில் 26லையும் அது எதிரொலிக்கும். ஜெயலலிதா அவர்களின் நல்ல நினைவுகளை பற்றி எங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. அம்மா 21ஆம் நூற்றாண்டின் அதிசயம். அம்மா என்றால் ஆளுமை, அம்மா என்றால் அன்பு, அம்மா என்றால் கருணை. 18ஆம் நூற்றாண்டின் வேலு நாச்சியார் என்றால் 21ஆம் நூற்றாண்டின் அதிசயம் என்றால் அம்மா. சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் எந்த இடத்துக்கும் வர முடியும் என்ற நம்பிக்கை விதைச்சவர் தான் அம்மா. எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கலாம், இறந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் இறந்த பிறகும் இன்றும் இந்த நிமிடம் வரை மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றவர் தான் அம்மா. மிட்டா மிராசுதாரருக்கு சொந்தமான அரசியலை ஏழை எளிய மக்களுக்கும் கொடுத்தவர் தான் அம்மா. ஆழமான நம்பிக்கையை விதைச்சவர், அன்புக்கு கட்டுப்பட்டவர், கவர்ச்சிக்கு மயங்காதவர், பணத்துக்கு மயங்காதவர், எப்பொழுதுமே அன்பு பாசம். ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்திங்கன்னா அன்பு பாசம் இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்திங்கன்னா கண்டிப்பு இருக்கும். கண்டிக்க தெரியாதவனுக்கு கருணை காட்ட தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் அம்மா கருணையின் உருவம், கண்டிப்பின் உருவமாகவும் இருந்திருக்காரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் தாயாக, தொண்டர்களின் தாயாகவும் இருந்திருக்காங்க. ஒரு சாதாரண தலைவின்னு அவங்கள கடந்து போயிட முடியாது. அந்த நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை அல்ல. புரட்சித் தலைவர் போட்ட விதையை நம்பிக்கை என்ற தண்ணீரை ஊற்றி மரமாக்கி, காயாக்கி, கனியாக்கியதில் அம்மாவுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. நான் ரொம்ப சின்ன வயசில் அவங்களுடைய திட்டங்கள், அதுவும் இந்த தொட்டில் குழந்தை திட்டத்தெல்லாம் படித்து பிரமிச்சு போனேன். ஏன்னா எந்த ஒரு தலைவருமே சமகாலத்தில் இருக்க பிரச்சனைகளை பட்டு தான் சிந்திப்பாங்க. ஆனால் அம்மா அந்த நேரத்தில் இருந்த பெண் சிசு கொலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இருந்த பெண் சிசு கொலையெல்லாம் யோசித்து இதுக்கு ஒரு தீர்வு வரணும்னு தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு அற்புதமான திட்டம். ஏழை எளிய குழந்தைகள்லாம் அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தின் மூலம் படித்து இன்றைக்கி மிகப்பெரிய அதிகாரிகளாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏழை பெண்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை கொடுத்தாங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அம்மா ஸ்கூட்டியை கொடுத்தாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சொல்லப்போனால் சமூக நீதி காத்த வீராங்கனை. இந்தியாவே 50% ஏற்றுக்கிட்ட போது அம்மா 69% கொடுத்தாங்க. புரட்சித் தலைவர் 50%, அம்மா 69%, இங்கே எடப்பாடியார் 7.5% வரைக்கும் சமூக நீதிக்காக போராடிய ஒப்பற்ற தலைவி. அது மட்டும் இல்லை, மாநில உரிமையா, மொழி உரிமையா, சமூக நீதியா, ஏற்றத்தாழ்வட்ட சமுதாயமா, இப்படி எதை எடுத்தாலும் அம்மா என்ன ஆளுமையாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பிடிச்ச குணம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு குணம் பிடிக்கும். ஆனால் எனக்கு பிடிவாத குணம் பிடிக்கும். தான் எடுக்க போகிற ஒரு முடிவுங்கனால மிகப்பெரிய நெருக்கடி வரும். இந்த நெருக்கடினால நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும்.
எல்லா தலைவர்களோட மிக கற்பூர புத்தி. இந்த பிரச்சனைக்கு நம்ம இந்த முடிவை எடுத்தால், நாட்டு மக்களுக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் இந்த முடிவை எடுத்தால் நமக்கு மிகப்பெரிய நெருக்கடி வரும்னு அம்மாவுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் உறுதியாக பிடிவாதமாக அந்த முடிவை அவங்க எடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச குணம். அது எல்லாருக்கும், ஒரு தலைவர்களுக்கு தேவையான குணம் மட்டுமல்ல, எல்லா பெண்களுக்கும் தேவையான குணம். தனக்கு எத்தனை எதிர்ப்பலை வந்தாலும் பிடிவாதமாக அதில் உறுதியாக இருப்பாங்க. அந்த உறுதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு ஒரு பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், அது சட்டசபையாக இருக்கட்டும், ஒரு கை பார்க்கலாம் வாங்க, எனக்கு என் மக்கள் தான் முக்கியம். 81 மணி நேரம் காவேரிக்காக மெரினா பீச்சில் வந்து ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. அதாவது மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதுக்காக அவங்க செயல்பட மாட்டாங்க. தான் என்ன நினைக்கிறாங்களோ அதை மற்றவங்கள செயல்படுத்துவாங்க. அதுதான் அம்மா. 81 மணி நேரம் போராட்டத்தை நடத்தி மேற்பார்வை குழு அமைக்கணும்னு அன்றைய மத்திய அமைச்சர் சுக்லா வர்ற வரைக்கும் போராட்டத்தை நடத்துகிறாங்க. அன்றைய கவர்னரும் சுக்லாவும் வந்து நேரடியாக மெரினாவில் வந்து அவங்களுக்கு பழச்சாறு கொடுத்து அந்த உண்ணாவிரத்தை முடித்தாங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் எதை பார்த்தாலும் காவேரி பிரச்சனையா, முல்லை பெரியாறு பிரச்சனையா, இப்படி மாநில உரிமைக்காக சதா போராடக்கூடிய ஒரு போராளினா அம்மா. அதே சமயத்தில் ஒரு குழந்தைத்தனம், ஒரு குழந்தையாக அவங்கள பார்க்கலாம். இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை, அந்த எக்ஸ்ட்ரீம். ஒரு கோபம், ஒரு சிங்கத்தின் கோபம்னா இந்த பக்கம் ஒரு தாயுடைய கருணை, ஒரு குழந்தை போன்ற ஒரு மனசு கொண்டவங்க தான் அம்மா. நாங்களாம் ஒரு ஜூனியராக, அம்மாவுடைய காலகட்டத்தில் ஒரு ஜூனியராக இருந்தோம். அந்த ஜூனியராக இருந்து நாங்கள் செயல்பட்டு அண்ணாந்து பார்க்கக்கூடிய இடத்துல தான் அவங்க இருந்தாங்க. ஏன்னா சிங்கத்தின் குகைக்குள்ளே எல்லாரும் போக முடியாது. ஆனாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதாவது ஒரு விஷயத்த நம்ம உண்மையாக ஆழமாக நேசித்து செஞ்சால் இயற்கையே ஒரு வழியை கொடுக்கும், இறைவனே ஒரு வழியை கொடுப்பாரு. அதுபோல் அம்மாவுடைய 2015 பிறந்த நாளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நான் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது இன்றைக்கி ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சியிலே நான் சொன்னேன், அதாவது மனிதர்களுக்கு தான் பிறந்த நாள், ஆனால் தெய்வங்களுக்கு கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டின் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடி அவர்களோட வாழ்வாதாரத்திற்காக, அவங்க பாதுகாப்புக்காக சமூக நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்து ஒரு தெய்வமாக அவங்க இருந்தாங்க. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. மிகப்பெரிய ஆளுமைகள் கூட நான் உட்காந்து 1.5 மணி நேரம் நானும் ஒரு பிரதிநிதியாக அதில் பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சதுனால அது ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். இவங்க இந்த வேலை செய்கிறாங்க, அவங்க பார்வைக்கு போயிருக்கு, செயல்படுறோம். இவங்களுக்கு ஏதாவது அவங்க செய்யணும்னு நினைக்கிற நேரம் எங்களை விட்டு போயிட்டாங்க. அது வந்து அது சொல்வதற்கு வார்த்தை இல்லை. அது ஒரு பாக்கியம். அதற்கடுத்து மழை வெள்ள பாதிப்பு வந்தபோது அவங்க வாட்ஸ்அப் மூலமாக மக்களுக்கு ஒரு செய்தி கொடுத்தாங்க. அப்பவும் நான் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அந்த நேரத்துலையும் நான் போய் அந்த வாட்ஸ்அப்பை குறித்து மக்களுக்கு விளக்கமாக பேசிட்டு வந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அது ஒளிபரப்பு பண்ணாங்க. அது போன்ற பல வாய்ப்புகள், திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள் வந்துச்சு. அப்போ பார்த்துட்டு அவங்களுக்கு ஆவேசமாக பேசுகிறவங்க, அடுத்து கோபமாக பேசுகிறவங்க, தைரியமான பெண்கள்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது உடனடியாக அதை பற்றி விசாரித்து யார் என்ன பொறுப்பில் இருக்காங்கன்ற அளவுக்கு கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆள். அதை சொன்னேன், அவங்களா ஒன்றத்தை பார்த்து தெரிஞ்சு அவங்களோட பயணம் செய்கிற நேரம் எங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்க அவங்க. பட் இருந்தாலும் அம்மாவுடைய பிள்ளைகள் இன்றைய தலைமையில் இருக்க எடப்பாடியாரும் அம்மாவை போலவே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வழிகாட்டியாக இருந்து நம்பிக்கை கொடுத்துட்ருக்காரு. மிகப்பெரிய ஆளுமைன்னு சொல்லணும்னா, மிகப்பெரிய குவாலிட்டின்னு சொன்னோம்னா அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் வந்து ஒரு ஆணி வேரே. நம்பிக்கை சார்ந்து தான் ஒரு இயக்கம் வந்து தொண்டர்களும் அவங்க பின்னாடி போவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும், நம்மையும் அம்மா கொண்டு வந்து உயரத்தில் வச்சுடுவாங்க, நம்ம அம்மாவை விட பெரிய இவங்க தான் மிக முக்கியமான தாயின்னு ஒவ்வொரு தொண்டர் மனதிலும் விதைச்சாங்க பாரு அந்த நம்பிக்கை. அது வந்து சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. அம்மாவுக்கு நிகர் அம்மா தான். அந்த அளவுக்கு ஒவ்வொரு தொண்டனையும், அதாவது படித்தவர்களா, பண்பாளர்களா, ஒழுக்கமானவர்களா, தேடி தேடி எங்கே இருந்தாலும் இவங்க நம்ம பக்கத்தில் இருக்கணும், கொண்டு வந்து அவங்களுக்கு பதவி போட்டு பக்கத்தில் உட்கார வச்சு ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு அம்மா வந்து ஒழுக்கமானவர்களை நேசித்தாங்க, பண்பட்ட மனிதர்களை நேசித்தாங்க. புத்தகங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒழுக்கமானவர்களை பிடிக்கும், நேரம் தவறாமல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கடமை தவறாமல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லாத்த விட உழைப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சாதாரண தொண்டனை சபாநாயகர் ஆக்குனாங்க, மந்திரி ஆக்குனாங்க, முதலமைச்சர் ஆக்குனாங்க, எம்எல்ஏ ஆக்குனாங்க, உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்தினாங்க. இது போல் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த தலைவியுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஒப்பற்ற தலைவினா அம்மா. அம்மாவை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அது திட்டங்களாக இருக்கட்டும், மாநில உரிமைகளாக இருக்கட்டும், சாதாரண மக்களுக்கு அவங்க செய்த சேவைகளாக இருக்கட்டும். விவசாயத்தை எடுத்திங்கன்னா விவசாயக்காக உறுதுணையாக இருந்தாங்க. வில்லேஜில் இருக்க பெண்களுக்கு, கிராமப்புற பெண்களுக்கு விலையில் ஆடு மாடுகள் எல்லாம் கொடுத்தாங்க, பொருளாதாரம் சிறப்பாக இருக்கணும்னு. அதே போல் இங்கே இருக்க பெண்களுக்கும் அம்மா ஸ்கூட்டியை கொடுத்தாங்க. எந்த குழந்தைக்கும் எதுவும் வரக்கூடாது, முக்கியமாக கல்வியினுடைய தரத்தை உயர்த்தினாங்க.
கல்வி தான் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பு வகிக்கிறது. அதுக்காக மடிக்கணினி கொடுத்தாங்க, காலணி கொடுத்தாங்க, நோட்டு புத்தகங்கள் கொடுத்தாங்க. அந்த குழந்தைக்கு, ஏழை குழந்தைகளுக்கு இது நமக்கு கிடைக்கலன்னு ஒரு வருத்தம் இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு, எந்த குறையும் இல்லாத அளவுக்கு ஒவ்வொன்றையும் நமக்கு பார்த்து பார்த்து செஞ்சாங்க. அப்படிப்பட்ட அம்மாவை நினைவு கூறுறதும், அவர்கள் நினைவுகளை உங்களோட பகிர்ந்து கொள்றதும், அதாவது ஒரு புண்பட்ட மனதுக்கு ஒரு ஆறுதலாக தான் நினைக்கிறேன். 8ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி. இன்றும் சொல்கிறேன், அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க மனிதர் அல்ல, புனிதர். புரட்சி தலைவர் பசியே இருக்கக்கூடாதுன்னு தான் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார். அது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிச்சுது. ஆனால் அம்மா ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில் உணவு கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் அம்மா உணவகத்தை கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா உணவகம் மிகப்பெரிய அளவில் கொரோனா காலகட்டத்திலலாம் ஒரு நாளைக்கு 9 லட்சம் பேர் இலவசமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு எடப்பாடியார் அந்த வசதி செஞ்சு தந்தார். மருத்துவத்துலேயும் சரி, எல்லாருக்குமே அம்மா காப்பீடு திட்டங்கள் இருக்கட்டும், அம்மா பசுமை இல்லங்கள், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். எந்த மக்களுக்கும் இது கிடைக்கல, எனக்கு வீடு இல்லை, எனக்கு மருத்துவ வசதி இல்லை, எனக்கு கல்வி இல்லை, எனக்கு உணவு கிடைக்கல, உடை கிடைக்கல அப்படின்ற நிலையே இருக்கக்கூடாதுன்னு தான் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக 1 கோடி உறுப்பினர்கள் கொண்ட 9 லட்சம் சுய உதவி குழுக்கள் அம்மா காலகட்டத்தில் இருந்துச்சு. இப்படியெல்லாம் எல்லாருமே தைரியமாக இருந்தாங்க. சரி, நமக்கு அம்மா இருக்கிறாங்க, அம்மா மிஞ்சி பெரிய ஒரு பாதுகாப்பு என்ன இருக்குது, அப்படி ஒரு எஃகு கோட்டை போல் அம்மா வச்சுருக்காங்கன்னு நினச்சி எல்லாருமே இருக்கிற நேரங்களில் 2016, ஏன்னா ஆண்ட கட்சியை திரும்ப வராது, மாறி மாறி தான் வரும்னு எல்லாம் பேசப்பட்ட நிலையில் 2016 அம்மா மீண்டும் ஆட்சிக்கு வர்றாங்க. ஆண்ட கட்சியாக மாற்றக்கூடிய அளவுக்கு 2016 மிகப்பெரிய வெற்றியை பெற்று சிங்கிள் மெஜாரிட்டியில் அம்மா ஆட்சிக்கு வராங்க. வந்தபோது எங்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்போவும் மக்கள் பணியில் தான் இருக்கிறாங்க. சடனாக அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. நாங்கள் என்ன நினைக்கிறோம், எப்பயும் போல் ஒரு செக்கப்பு போவாங்க வருவாங்க, அப்படி தான் நாங்கள் நினச்சிட்டு அம்மா வந்துடுவாங்க, வந்தவுடனே நமக்கு ஒரு நல்லது செய்வாங்கன்னா, அப்படி எல்லாருமே, அதாவது அந்த இயக்கத்தில் தொடர்ந்து அவங்களோட பணியாற்றக்கூடிய எல்லாருடைய எதிர்பார்ப்பும் வந்தவுடனே அம்மா நமக்கு ஒரு நல்லது பண்ணுவாங்க அப்படி நினைக்கிற காலங்கள் போயிட்டுருக்கு. வந்துடுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். அந்த அந்த எப்படி சொல்கிறதுனா, அந்த வலி என்பதுன்றது வார்த்தைகள் இல்லை, ஆனால் அந்த சூழ்நிலைகளே மொத்தமாக மாறிப்போச்சு. அது யாராலுமே இந்த நிமிடம் வரைக்கும் யாராலுமே ஜீர்ணிக்க முடியல. ஸோ அது மிகப்பெரிய இழப்பு. எல்லாரும் போல தான் நாங்களும் கண்ணீரை சிந்தினோம், மன வலியோடு இருந்தோம். எங்களுக்கு இவ்வளோ சுமை இருக்கும்போது அவரோடு பயணம் செஞ்ச அத்தனை எங்களுடைய தலைவர்களும் இன்றைக்கும் அம்மாவை மறக்க முடியாமல் தான் வேதனையில் இருக்கும். ஸோ காலதேவன் எப்பொழுதுமே நல்லவங்களை சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, ஏன்னா அவங்க தெய்வத்துக்கிட்ட போகணும்னு. அதுபோல் தான் அம்மா நம்மளை விட்டுட்டு போனாங்க. புரட்சி தலைவருக்கு வாரிசு இல்லை, அம்மாவுக்கும் வாரிசு இல்லை. நான் தன்னுடைய தலைவர்கள், தன்னுடைய தொண்டர்கள் தான் அவங்க பிள்ளைகளாக நினச்சாங்க, தமிழ்நாட்டு மக்களை தான் தன்னுடைய பிள்ளைகளாக நினச்சாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அம்மா நம்மளை விட்டு போன பிறகு அம்மா சொன்னாங்க, 100 ஆண்டு ஆனாலும் இந்த கட்சி இருக்கணும்னு நினச்சாங்க. நான் 100 ஆண்டு இல்லை, உலகமே அழிந்தாலும் ஒரு பாறையில் ஒரு துளி ஈரம் இருக்குதுன்னா அது கண்டிப்பாக அதிமுகவாக தான் இருக்கும். என்றைக்குமே அதிமுக ஒரு வலிமையான கட்சி, மக்கள் இயக்கமாக, தொண்டல் கட்சியாக என்றைக்கும் மக்களோடு இருக்கும். அதுதான் அம்மாவுடைய ஆசை. அதை கண்டிப்பாக நாங்களும் நிறைவேற்றோன்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது, மக்களுக்கும் இருக்குது. ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, அம்மா எடுத்த மிக முக்கியமான முடிவுகள், பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸ், சந்தன கடத்தல் வீரப்பனாக இருக்கட்டும், சட்ட ஒழுங்கில் ரொம்ப முக்கியமாக அவங்க கவனம் செலுத்துவாங்க. ஏன்னா ஒரு மாநிலத்தின் வளர்ச்சின்றது சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் அது எல்லாமே சிறப்பாக இருக்குன்றதுனால, அம்மா இருந்தாங்கன்னா ரவுடிகளே இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கும். அப்போ சந்தன கடத்தல் வீரப்பன் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த ஆப்ரேஷன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துனாங்க. அப்புறம் அயோத்திக்குப்பம் வீரமணி அவரை வெள்ளத்துறை மூலமாக என்கவுண்டர் பண்ணதாக இருக்கட்டும், எந்த ஒரு முடிவாக இருக்கட்டும், ஒரு சின்ன தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அந்த சின்ன பிரச்சனை முடிகிற வரைக்கும் அவங்க தூங்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு சட்ட ஒழுங்குக்கு மிக முக்கிய பங்களிப்பு கொடுத்தவங்க. அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் கூடாது. உடல்நலை பற்றியும் அவங்க கவலையே பட மாட்டாங்க. எப்பொழுதுமே அதே நினைவுகளோடு இருப்பாங்க. அன்னை தெரசாவாக இருந்தாலும் சரி, அது பிரதமராக இருந்தாலும் சரி, அவங்கள தான் சந்திக்கணும். அந்தளவுக்கு ஆளுமையோடு அவங்க இருந்தாங்க. யாரையும் அவங்க தேடி போக மாட்டாங்க. இன்னொரு விஷயம், எந்த ஒரு விஷயம் சட்ட ரீதியாக இது தப்புன்னா அதை அவங்க யோசிக்கவே முடியாது. ஜெயேந்திரர் வழக்கே எடுத்துக்குங்க, தவறுனா நீங்கள் கைது பண்ணுங்க. ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவியாக இருந்தாங்க, மதச்சார்பற்ற ஒரு கொள்கையில் இருந்தாங்க. அதனால் எல்லா தரப்பு மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவியாக அவங்க இருந்தாங்க. அதை நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். இன்றைக்கி ஜாதிகளை வைத்து, மதங்களை வைத்து பிரிவினவாதங்கள் செய்து கொண்டிருக்க நிலையில் அம்மா அதையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணாங்க. இன்றைக்கி அதை மட்டுமே ஒரு
விஷயமா பார்க்குற நேரத்தில் நான் வந்து எல்லாருக்கும் அப்பாற்பட்டவர், நான் பொதுவான தலைவர், அம்மான்ற சொல் சாதாரண சொல் இல்லை, ஒரு மந்திரம் என்ற ஒரு விஷயத்தை அவங்க வந்து பதிவு பண்ணாங்க. அதை தான் சொல்கிறேன். 69 விழுக்காடாக இருக்கட்டும், சிறுபான்மையருக்கு பாதுகாவலாக இருந்தாங்க, ஹஜ் பயணிகளுக்கு என்ன புனித யாத்திரைக்கான பணத்தை கொடுத்தாங்க, அவங்களுக்கு நோன்பு அரிசி கொடுத்தாங்க, ஜெருசலம் போகிறதுக்கு உதவித்தொகைகளை கொடுத்தாங்க, விளையாட்டு வீராங்கனைகளுக்கான உதவித்தொகைகள் கொடுத்தாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம பவானி இருக்காங்க இல்லையா, கத்திச்சண்டை வீராங்கனை பவானி, அவங்களோட எனக்கு பர்சனலாக ரொம்ப க்ளோஸ். அவங்களுக்கெல்லாம் அம்மா வந்து மிகப்பெரிய உதவியை செஞ்சாங்க. அவங்களுக்கு விளையாட்டுக்காகவும் சரி, ஒரு அரங்கு அமைச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சாங்க ஒவ்வொரு இடத்துலையும். எந்த தரப்புமே இந்த தரப்புக்கு செய்யணும் அந்த தரப்புக்கு செய்யக்கூடாதுன்றது கிடையாது. அண்ணா தொழிற்சங்கமாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள்களாக இருக்கட்டும், விவசாய பெருங்குடிகளாகட்டும், இப்படி எல்லா விஷயங்களும் அம்மா பார்த்து பார்த்து செஞ்சதுனால தான் அவங்க மாபெரும் தலைவர், அயன் லேடின்னு இன்றைக்கி வரைக்கும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். எங்களோட தலைவர்களும் அவங்களோட பயணம் பண்ணவங்க தான். அவங்களுக்கு நெருக்கடியான காலகட்டத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் முதல்வர் பதவி வரைக்கும் ஒரு சாதாரண சாமானிய மக்களுக்கு அவங்க கொடுத்து அழகு பார்த்தாங்க. பல போராட்டங்களுக்கு பிறகு கூட அவங்க சோர்ந்து போனது கிடையாது. அதை தான் நான் சொன்னேன், தனக்கு நெருக்கடி வரும், அந்த நெருக்கடியை நான் எப்படியும் சமாளிப்பேன்ற மன உறுதி இருக்குது பாருங்கள். அந்த உறுதியை வந்து நிச்சயமாக யாராலுமே அது வந்து ஒரு ஆண்களுக்கு கூட அந்த மன உறுதி வராது. அம்மாவுக்கு இருந்துச்சு. ஸோ அம்மாவுடைய பிள்ளைகளாக இருக்கிற இன்றைய, அதாவது எங்களுடைய கட்சியின் பொதுச் செயலாளரும் சரி, அவர் கூட பயணம் பண்ண அடுத்து 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி, மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லணும். அவங்களும் அம்மா வழியில் பின்பற்றி மதசார்பற்ற கட்சியாக, எல்லா மக்களுக்கும் ஒரு கட்சியாக, எல்லா மக்களுக்கான ஒரு அரசை கடந்த காலங்களில் கொண்டு வந்தாங்க. மிக முக்கியமான திட்டங்களை கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி 7.5%ன்றது ஏழை எளிய மக்களுக்கான அது உள்ஒதுக்கீடு. யாருமே யோசிக்க முடியாத விஷயம். அம்மா போலவே பல தொலைநோக்கு திட்டங்கள்லாம் மக்கள் நல திட்டங்கள் இருந்தாலும் தொலைநோக்கு திட்டங்கள் எல்லாம் அவங்க கொண்டு வராங்க. நீண்ட கால திட்டங்கள், பட்ஜெட்டு கூட சரி, எவ்வளோ பற்றாக்குறை வந்தால் கூட மக்கள் நல திட்டங்களை ஒரு நாளும் அம்மா நிறுத்தினதே கிடையாது. ஸோ அவரோடு பயணம் செய்கிற இன்றைய காலகட்டத்தில் இருக்க தலைவர்களும் அதை தான் பின்பற்றி நடந்தாங்க. ஸோ அம்மா என்றைக்குமே எங்களுடைய வழிகாட்டியாக தான் இருப்பாங்க. நாங்கள் அவர்களுடைய பிள்ளைகள் தான். அது மட்டும் இல்லை, அம்மாவுடைய தாரக மந்திரம் மக்களால் நான், மக்களுக்காக நான். அம்மா சொல்லுவாங்க. ஆமாம், மக்களுக்காகவே வாழ்ந்தாங்க, மக்களுக்காகவே இருந்தாங்க, மறைந்தாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் மக்கள் பணியில் தான் அவங்க இருந்தாங்க. உடல்நலம் பற்றி கவலைப்படலை. எங்களுடைய அன்றைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எவ்வளோ அறிவுறுத்தியும் வெளிநாடு போய் சிகிச்சை எடுத்துக்க சொல்ல போதும் வேண்டாம் என்று, நான் மக்களுக்காகவே வாழ வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எப்படி மக்களுக்காகவே கடைசி நிமிஷம் வரை வாழ்ந்தாரோ அது போல் வாழ்ந்தாங்க. அமைதி, வளம், வளர்ச்சி என்பது அடுத்த தாரக மந்திரம். அது மாநிலம் அமைதியாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும், வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து, மிக்சி கிரைண்டர்லேருந்து பார்த்து அதாவது ஒரு பெண் நல்லா இருந்தால் அந்த வீடு நல்லா இருக்கும், அந்த வீடு நல்லா இருந்தால் அந்த நாடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும்ன்ற ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் எல்லாத்தையும் விடுங்க, 50% உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு, அதிகாரத்தில் கூட பெண்களுக்கு பங்களிப்பு கொடுத்தாங்க. அந்தளவுக்கு அம்மா சிறப்பாக இருந்தாங்க. ஸோ அம்மாவுடைய தாரக மந்திரம் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரம் இன்றைக்கும் ஒழிச்சிட்ருக்கு. அது தமிழ்நாடு முழுக்க எதிரொலிச்சிட்ருக்கு. வருங்காலத்தில் 26லையும் அது எதிரொலிக்கும். புரட்சித் தலைவரும் சரி, அம்மாவும் சரி, எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டி. அவர்கள் மனிதர் அல்ல, புனிதர்கள். அவர்கள் மண்ணிலே மறைந்தாலும் அவர்களுடைய நலத்திட்டங்களும் அவர்கள் செய்த சாதனைகளும் இன்னும் மண்ணில் மக்கள் மனதில் நீங்கா நினைவிட்டிருக்கும். இதை உங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்காக, இந்த வாய்ப்பு கொடுத்த ஆதன்க்கு நன்றி, வணக்கம்.